சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே நாளை மறுநாள் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன வினீஷ்? வேளச்சேரி பரங்கிமலை இடையான பறக்கும் ரயில் சேவை திட்டம் இந்த மாதத்தின் அதாவது 10ஆம் தேதி வாக்கில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வென்று தெற்கு ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஆய்வு வரக்கூடிய 5ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் மதியம் 1:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற இருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பில் இருந்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமை பாதுகாப்பு ஆணையர் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஜனகுமார் காட் தலைமையில் நடைபெறும் இந்த ஆய்வில் இரு மார்க்கத்திலும் மின்சார ரயில் இயக்கி தண்டவாளத்தினுடைய உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள் மற்றும் மின்சார ரயில் வழித்தடம், ரயில் நிலையத்துடைய தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வின் இறுதியில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் மார்ச் 10ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வழித்தடத்தில் பறக்கும் ரயில் சேவையை துவங்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ரயில் திட்டம் நடைபெறுகிற பட்சத்தில் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அமையக்கூடிய வகையில் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தென் சென்னை மக்களுடைய 15 ஆண்டுகளுக்கான காத்திருப்புக்கு விடையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ரயில் வழித்தடத்தை பொறுத்தவரை சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் வழித்தடம் தினசரியாக 100 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தான் வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான 5 கிலோமீட்டர் தொலைவை இணைக்கக்கூடிய வகையில் பறக்கும் ரயில் திட்டம் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டம் கிடப்பில் கிடந்த நிலையில தற்பொழுது இந்த ரயில் சோதனை ஓட்டம் வரக்கூடிய நாளை மறுநாள் நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் மார்ச் 10ஆம் தேதி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ்.